கோவையில் 17வது தேசிய டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் முன்னோட்டம் மற்றும் கோவை ஆல் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தொடக்க விழா விமர்சை. கோவை தமிழ்நாடு ஆல் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் கோவையில் உள்ள இன்ஃபினிட்டி டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் 17வது தேசிய டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் தொடர்பான முன்னோட்ட பத்திரிகையாளர் சந்திப்பும் கோயமுத்தூர் ஆல் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தொடக்க விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தில் 2வது முறையாக நடைபெறவுள்ள இந்த 17வது தேசிய டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்து நிகழ்வில் விரிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. மேலும் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் உலக அளவில் வளர்ச்சி பெற்று வரும் விளையாட்டாகவும் ஒலிம்பிக் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இடம்பெற்றுள்ள நடன வகைகள் குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டது. குறிப்பாக பிரேக்கிங் மற்றும் லெட்டின் அண்ட் ஸ்டாண்டர்ட் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் உள்ளிட்ட சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பிரிவுகள் குறித்து நேரடி செய்முறை பயிற்சியுடன் விளக்கம் அளித்தார். இதில் பங்கேற்ற வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி டான்ஸ் ஸ்போர்ட்ஸின் நுட்பங்கள் மற்றும் போட்டி விதிமுறைகளை பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களுக்கு அறிமுகப்படுத்தினர். தமிழகத்தில் டான்ஸ் ஸ்போர்ட்ஸை மேலும் வளர்த்தெடுத்து இளைஞர்களை சர்வதேச அளவிலான போட்டிகளுக்கு தயார்படுத்தும் நோக்கில் பல்வேறு பயிற்சி முகாம்கள் மற்றும் மாநில தேசிய அளவிலான போட்டிகள் தொடர்ந்து நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு ஆல் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆல் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், கோயமுத்தூர் ஆல் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனின் தலைவர் திருமதி சாதனா, செயலாளர் திரு தீபன் வெங்கட்குமார் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நான் சாதனா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் டான்ஸ் ஸ்போர்ட் அசோசியேஷனோட பிரசிடென்ட். இப்போ நம்ம நேஷ்னல் டோர்னமெண்ட் கோயம்புத்தூரில் நடத்த போகிறோம். அது அக்டோபர் 2, 3, 4 நடக்க போகுது. டான்ஸ் பேஷனேட்டடாக இருக்க எல்லாரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் உங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது ஒலிம்பிக்கில் ஆட் ஆயிருக்கு டான்ஸு. இப்போ 2024 பாரிஸில் டான்ஸ் ஒலிம்பிக்ஸில் ஆட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். லைக் இஃப் யூ கம் அண்ட் பார்ட்டிசிபேட் தென் இட் வில் பி வெரி குட். லைக் சால்சா, லாட்டின், பிரேக் டான்ஸ் அண்ட் ஹிப்ஹாப் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020 இந்த ஸ்போர்ட்ஸ் டான்ஸை ஏஷியன் கேம்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. 2024 ஒலிம்பிக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2026 ஏஷியன் கேம்ஸில் இருக்குது. 2027 யூத் ஒலிம்பிக்ஸில் இருக்குது. அது இல்லாமல் வேர்ல்டு கேம்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஸ்கூல் கேம்ஸில் இருக்குது. ஸோ காமனாக டான்ஸ் பண்ணால் ஒரு கல்ச்சுரல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பேரண்ட்ஸ் இப்போ டான்ஸ் பண்ணால் நார்மல் ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது. இப்போ அத்லெட்டில் போய் ஒரு பையன் மெடல் பண்ணால் கவர்மெண்ட் கேஷ் அவார்ட் கிடைக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜ் சீட்ஸ் கிடைக்கும். அதே கான்செப்ட் தான் இப்போ இந்த டான்ஸ் ஸ்போர்ட்ஸில் ஆட் பண்ணதுனால. ஸோ டான்ஸ் பண்ணாலும் நேஷனல் லெவலில் மெடல் பண்ணால் கவர்மெண்ட்டில் ஐ கேஷ் அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ 3% வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் சிஎம் ட்ராஃபியில் டெமோ ஸ்போர்ட்ஸாக ஆட் பண்ணியிருக்கோம் டான்ஸை. ஸோ டான்ஸ் விளையாடுற பிளேயர்ஸ்க்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக பார்க்காம இப்போ அது ஒரு ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும். பேரண்ட்ஸ் அதை கொஞ்சம் ஊக்குவிக்கணும். நாங்கள் தமிழ்நாடு ஆல் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் கோயம்புத்தூர் ஆல் டான்ஸ் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். நமக்கு ஆக்சுவலி கிட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். லாஸ்ட் வீக் சேலத்தில் ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. அதில் கண்டெம்பரரி கேட்டகரியில் கோயம்புத்தூர் கோல்டு மெடல் பண்ணியிருக்காங்க ஒரு பேர். ஸோ இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ் பிரேக்கிங் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.